கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி 1 நாளாகமம் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்துல தாவீதை குறித்தும் அவனோடு கூட இருந்த சில பராக்கிரமசாலிகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. பராக்கிரமசாலிகள், அதாவது தாவீதனுடைய அநேக வெற்றிகளுக்கு ஒரு காரணம் அவனோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள். கிட்டத்தட்ட 37 பராக்கிரமசாலிகள் தாவீதோடு கூட இருந்தார்கள். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில இந்த பராக்கிரமசாலிகளுக்கு உள்ள சில தகுதிகளை இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதாவது பராக்கிரமசாலிகள் முதலாவது தங்களுக்கு வருகிற சவால்களை சந்திப்பார்கள். நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்துல 5வது 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், எபூசியர்கள் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, நீ எங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, எங்களை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி அவர்கள் தாவீதுக்கு எதிர்த்து நின்றார்கள். அப்பொழுது தாவீது அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போய் சீயோன் கோட்டையை பிடித்தார். அப்பொழுது தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகளுக்கு அவன் ஒரு கட்டளையிட்டார். இந்த நகரத்தை யார் முந்தி ஏறி பிடிக்கிறார்களோ அவர்கள் இந்த சேனைக்கு தலைவராவார்கள் என்று சொல்லி தாவீது ஒரு சவாலை அந்த இடத்துல வைத்தார். அந்த சவாலில் யோவாப் முந்தி ஏறி அந்த கோட்டையை பிடித்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். குடும்பத்துல, நம்முடைய வேலையில, நம்முடைய சமுதாயத்துல அநேக சவால்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சவால்களை சந்திக்க வேண்டும். யார் தைரியமாக நின்று சவால்களை சந்திக்கிறார்களோ அவர்கள்தான் பராக்கிரமசாலி. எனக்கு அருமையானவர்களே, சவால்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சவால்களையும் எதிர்த்து நில்லுங்கள், அதை சந்தியுங்கள். நிச்சயமாக நீங்களும் ஒரு பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். 2வது ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யாஷோபியாம். இவன் தன்னுடைய கரத்தில் இருந்த ஒரு ஈட்டியை கொண்டு 300 பேரை கொன்று போட்டான். அதாவது அவன் கையில இருந்த ஒரே ஈட்டியை கொண்டு 300 பேரை கொன்று போட்டான். யார் பராக்கிரமசாலிகள் என்றால், தன்னிடத்தில் உள்ள இதை வைத்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பராக்கிரமசாலிகள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு சில திறமைகளை, ஒவ்வொருவருக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நாம் ஜெயிக்க, அதை வைத்து நாம் வெற்றி பெறும் பொழுது நிச்சயமாக நாம் பராக்கிரமசாலிகளாயும் நம்மிடத்தில் இருக்கிற வரங்களை குறித்தும் நம்மளிடத்தில் இருக்கிற தாளந்துகளை வைத்தும் இந்த உலகத்தை நம்மால் வெற்றி பெற முடியும். நிச்சயமாக இந்த யாஷோபியாம் ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. 3வது எலெயாசர் என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறது. அதாவது பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு எதிராய் நின்று வந்த பொழுது தாவீதோடு கூட இருந்த அநேகரில் ஓடி போனார்கள். இந்த எலெயாசர் மட்டும் தாவீதோடு கூட நின்று இந்த பெலிஸ்தியரை முறியடித்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் பின்வாங்கி போகாமல் நாம் எடுத்த காரியத்துல நாம் முன் செல்வோமானால் நிச்சயமாக அவர்களைத்தான் பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்கிறது. அடுத்ததாவது தாவீது பெத்லெகேமில் உள்ள ஒரு கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, அந்த கிணற்றின் தண்ணீரை எனக்கு யார் கொண்டு வருவார்கள், ஏனென்றால் அது பெலிஸ்தியருடைய பாளையத்தில் இருந்தது. அப்பொழுது தாவீதோடு கூட இருந்த 3 பராக்கிரமசாலிகள் அந்த பெலிஸ்தியரின் பாளையத்துக்கு புறப்பட்டு போய் தைரியமாக சத்துருக்களுக்கு முன்பாக உள்ளே போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்தார். ஆனாலும் தாவீது அதை குடிக்க மறுத்து அதை ஊற்றிவிட்டால், கர்த்தர் பாருங்க, இந்த பராக்கிரமசாலிகள் யார் என்றால் ராஜாவுக்காக எதையும் செய்ய துணிகிறவர்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இயேசு ராஜாவுக்காக நாம் எதையும் செய்ய நிச்சயமாக நாம் துணிவோமானால் கர்த்தருக்கு முன்பாக நாம் நல்ல பராக்கிரமசாலிகளாக. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களையும் கர்த்தர் பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சவால்களை சந்தியுங்கள், உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒரு நாளும் பின்வாங்கி போகாதீர்கள். ராஜாவுக்காக எதையும் செய்ய துணியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக எடுத்து பயன்படுத்துவார். நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பராக்கிரமசாலிகளாக உருவாக்கி எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.